ஹலோ மக்களே! செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்கள வந்து சந்திச்சிருக்கேன். வழங்குறது யாருன்னா, கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழ இந்த ஒரு வாய்ப்பு வெளியாயிருக்கு. இந்தியன் கோஸ்ட் கார்ட் ரீஜனல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது அ கோஸ்ட் துறைமுகத்துல நீங்க வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நம்ம ஊர்லயே வேலை செய்யணும். அதாவது சென்னையிலேயே வேலை செய்யணும்னா, டெஃபினட்டா இந்த ஒரு வேலை வாய்ப்புக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். சரிங்களா? தமிழ்நாட்டிலேயே வேலை செய்யலாம். கை நிறைய சம்பளம். பே லெவல் 2 அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. பே மேட்ரிக்ஸ்ல. ஸோ அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ, நமக்கு வந்து ஒரு ரூ. 35,000 40,000 கிடைக்கும். ஸோ அவ்ளோ சம்பளத்தோட நீங்க 10த் படிச்சிருந்தாலே போதும். வேற அதிக படிப்பெல்லாம் தேவையில்ல. 10த் படிச்சிருந்தாலே போதும். பியூன் வேலைக்கு, ஸ்டோர் கீப்பர் வேலைக்கு தான் ஆட்கள எடுத்துட்டு இருக்காங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட அதிகபட்சமா ஷேர் பண்ணுங்க. யாராவது ஒருத்தவங்க லைஃப்ல செட்டில் ஆறதுக்கு இந்த ஒரு வீடியோ உதவியா இருக்கும். அப்படியே மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருமே சேர்ந்தே க்ரோ ஆகலாம். சரிங்களா? இதே மாதிரி ஒரு வீடியோவ பார்த்து தான் என் லைஃப் மாறுச்சு. ஹோப்ஃபுல்லி உங்க லைஃப்பும் மாறும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கடைசி நாள் அப்ளை பண்றதுக்கு 29 டிசம்பர் 2025 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கடகடன்னு எடுத்து அப்ரூவ் பண்ணிக்கோங்க. டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் தான். என்ன போஸ்ட் அப்படின்னா, ஸ்டோர் கீப்பர் போஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு எஸ்டி கேட்டகரியில ஒருத்தவங்கள எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டோர் கீப்பர் போஸ்ட்டுக்கு நீங்க வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றது எதிர்பார்ப்பு. சரிப்பா, ஒரு வருஷம் நீங்க வந்து எங்கேயாவது வந்து ஹேண்ட்லிங் ஸ்டோர வந்து நீங்க மேனேஜ் பண்ணியிருக்கீங்க. அது பத்தி அந்த வேலைய நீங்க செஞ்சிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா ரொம்ப சிறப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 18 வயசுல இருந்து 25 வயசு வரைக்கும் நீங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். அது போக ரிலாக்சேஷன் எஸ்சி கேண்டிடேட்ஸ் நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழ வர்றவங்க அப்படின்னா, ஒரு ரிலாக்சேஷனும் இருக்கு. 45 வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அடுத்த வேலை வாய்ப்பு என்ன அப்படின்னா, இன்ஜின் டிரைவர் அப்படின்ற ஒரு வேலை வாய்ப்பு. இதுக்குமே பே லெவல் 4ன்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு வாய்ப்புக்கு வந்து 4 ஆப்பர்ச்சுனிட்டி இல்லங்க. 3 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஓகேங்களா? அந்த 3 பேர வேலைக்கு எடுக்குறாங்க. இடபிள்யூஎஸ்ல 1, ஓபிசில 1, எஸ்டில 1. ஸோ 3 பேர வேலைக்கு எடுக்குறாங்க. இதுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்னா நீங்க 10த் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க வந்து சாரங்குல நீங்க வொர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வயது 18ல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கணும். அது போக 3 வருஷம் நீங்க ஓபிசியா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஸ்சி கேண்டிடேட்ஸ்லாம் 35 வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அதே மாதிரி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ் வந்து 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. வேற இன்னொரு அடுத்த போஸ்ட் என்னன்னா, லாஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போஸ்ட். இதுக்கு வந்து பே லெவல் 1 சம்பளம். சரிங்களா? ஸோ நல்ல வேலை வாய்ப்புங்க. அப்ளை பண்ணுங்க உடனே. இதுக்குமே நீங்க 10த் படிச்சிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 3 வருஷம் உங்களுக்கு ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா சிறப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. யூஆர் கேட்டகரியில ஒருத்தவங்களையும், இடபிள்யூஎஸ் கேட்டகரியில ஒருத்தவங்களையும் வேலைக்கு எடுக்குறாங்க. வயது 18ல இருந்து 30 இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. யூஆர் கேட்டகரி இல்ல இடபிள்யூஎஸ் கேட்டகரியில வரவங்களுக்கு 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 30 வருஷம் கன்டினியூஸ் சர்வீஸ் 3 வருஷம் உங்களுக்கு ஏதோ ஒரு சர்வீஸ் இருந்திருக்கு அப்படின்னா கூட ஓகே அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கறாங்க. ஓகேங்களா? அடுத்த வாய்ப்பு சிவிலியன் மோட்டார் டிரான்ஸ்போர்ட் டிரைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேலை வாய்ப்புங்க. இதுக்கு பே லெவல் 2 சம்பளம் தராங்க. யூஆர்ல 1, எஸ்சில 1, இடபிள்யூஎஸ்ல 1. ஸோ டோட்டலா 3 வேலை வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு படிப்பு வந்து நீங்க 10த் படிச்சிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. மினிமம் உங்களுக்கு 2 வருஷம் டிரைவிங்ல எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மோட்டார் மெக்கானிசம் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வயது ஏஜ் ரிலாக்சேஷன் அப்படின்னா 18ல இருந்து 27 ஏஜ்குள்ள இருக்கணும். யூஆர் கேட்டகரி, இடபிள்யூஎஸ் கேட்டகரியில இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 5 வருஷம் எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு ரிலாக்சேஷனும் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. யூஆர் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ்க்கு 40 வருஷம் 40 வயசு வரைக்குமே நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த வாய்ப்பு பியூன் அப்படின்ற ஒரு வேலை வாய்ப்பு. ஓகேங்களா? இந்த ஒரு வேலை வாய்ப்புக்கு பே லெவல் வந்து ஒரே ஒரு பே லெவல் தாங்க இருக்கணும். யூஆர் கேட்டகரிக்கு 3, இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு 1 வேகன்சி இருக்கு. ஸோ டோட்டலா யூஆர் கேட்டகரிக்கு 3, இடபிள்யூஎஸ்க்கு 1 வேகன்சி இருக்கு. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன அப்படின்னா, நீங்க 10த் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க.
எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. 18ல இருந்து 27 வயசு வரைக்குமே யூஆர் கேட்டகரியிலையும் இடபிள்யூஎஸ் கேட்டகரியில 37 வயசுக்குள்ள இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அடுத்த வேலை வாய்ப்பு நேம் ஆஃப் த போஸ்ட் வெல்டர் அப்படின்ற ஒரு வேலை வாய்ப்பு கீழே வராங்க. வெல்டர்னா பே லெவல் 1ல வராங்க. ஓகேங்களா? ஸோ ஒரே ஒரு வேலை வாய்ப்பு எஸ்சி கேட்டகரியில இருக்கு. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா மெட்ரிகுலேஷன் படிச்சிருக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்தாலே சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 18 வயசுல இருந்து 27 வயசு வரைக்கும் இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வெண்டா இருந்தா 45 வயசு வரைக்குமே நீங்க வந்து வேலை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சிருக்காங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்றதுன்னா இதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துறேன். நீங்க கிளிக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த ஒரு வேலை வாய்ப்புக்கு உங்களுக்கு அப்ளை பண்றதுக்கு முன்னாடி தகுந்த ஐடி ப்ரூஃப் வச்சுக்கோங்க. அதாவது ஆதார் கார்டோ இல்ல பேன் கார்டோ ஓட்டர் ஐடி கார்டோ வச்சுக்கோங்க. மெட்ரிகுலேஷன் அதாவது 10th நீங்க படிச்சிருப்பீங்களே அந்த சர்டிபிகேட், டிகிரி சர்டிபிகேட் இல்ல 12th படிச்சோம்னா டிகிரி எங்கேயுமே கேட்கலங்க. 10th 12th தான் கேட்டிருக்காங்க. அதை வச்சிருந்தாலுமே அதோட சர்டிபிகேட்ஸ் மார்க் ஷீட்ஸ் எல்லாமே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கம்யூனிட்டி சர்டிபிகேட் ஓடையும் எடுத்து வச்சுக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் உங்களுக்கு எதுவும் இருந்ததுன்னா அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. என்ஓசி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப் இருக்கு இல்லையா அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்ளை பண்ண உட்காருங்க. அப்ளை பண்ணிட்டு நீங்க வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ஒரிஜினல் அனுப்ப வேண்டாம். நீங்க ஜெராக்ஸ் மட்டும் எடுத்து அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? என்னைக்குள்ள அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 45 நாள் from the டேட் ஆஃப் பப்ளிகேஷன் அதாவது 29ஆம் தேதிக்குள்ள அனுப்பிச்சிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன அட்ரஸ் அப்படின்னா த கமாண்டர் கோஸ்ட் கார்டு ரீஜன் ஈஸ்ட் நியர் நெய்பியர் பிரிட்ஜ் போர்ட் சென்ட் ஜார்ஜ் சென்னை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? செலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பார்ப்போம். அது போக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்து என்னைக்கு கொண்டு வரணும்னா அவங்க சொல்ற அன்னைக்கு நீங்க போவீங்க இல்லையா இன்டர்வியூ இல்ல உங்களை பாக்குறதுக்காக அப்ப டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் எல்லாமே பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அது போக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே டீடைல்டா இங்க கொடுத்துருக்காங்க. அது போக வேற ஏதாவது கொடுத்துருக்காங்களா? அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம்ல உங்களுடைய பேரு, என்ன போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்றீங்க, டேட் ஆஃப் பர்த் என்ன, அப்புறம் அப்பாவுடைய பேர் என்ன, பெர்மனன்ட் அட்ரஸ் என்ன, உங்களுடைய வேற அட்ரஸ் என்ன இருக்கு, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கு, என்ன படிச்சிருக்கீங்க, அந்த டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருங்க. ஜெண்டர் என்ன, மேல் ஃபீமேல், நேஷனாலிட்டி என்ன, பிசிக்கலி ஹேண்டிகேப்டான்னு கொடுத்துருக்கீங்க, எஸ்சி எஸ்டி ஓபிசியா அப்படின்னு கேட்குறாங்க. வெதர் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸான்னு கேட்குறாங்க. மொபைல் நம்பரா, இமெயில் ஐடியா, இந்த டீட்டெயில் எல்லாமே கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் இருக்கு இல்லையா உங்களுடைய வலது கை அதோட இம்ப்ரெஷனை வச்சுட்டு சைன் போட்டுட்டு அப்ளை பண்ணி விட்டுருங்க. சரிங்களா மக்களே? ஆல் த பெஸ்ட்.